சகித்துக் கொள்ள முடியாத அளவுக்கு ஆபாச பேச்சுக்கள், கார் ஓட்டுநர் செய்த காரியம் பதற வைக்கும் பின்னணி. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் கடன் தொல்லையால் கார் ஓட்டுநர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இருசக்கர வாகன கடனுக்காக தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் ஆபாசமாக பேசி தொந்தரவு அளித்ததால் தற்கொலை என உறவினர்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. அக்கா தங்கச்சிக்கு உங்க அம்மாக்கு உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் கால் பண்ண உனக்கு எப்படி இருக்கும்? டைம் பண்றேன். உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு அறிவு இருக்கா? சொல்லு. வண்டி ஒரு சமயத்துல அத்தனை வாட்டி கால் பண்றேன். உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு மூளை இருக்கா? உனக்கு பொம்பளை போன்ல இருந்து வாங்கி பேசுற நீ ஆம்பளையா? பொன்னேரியைச் சேர்ந்த கார் ஓட்டுநரான ஹரி என்பவர் கடந்த 2024ஆம் ஆண்டு தனியார் நிதி நிறுவனம் மூலம் தனது மனைவி பெயர்ல இருசக்கர வாகனத்திற்காக கடன் வாங்கியிருக்காரு. கடந்த சில மாதங்களா சரிவர வேலைக்கு போகாததுனால ஹரியால கடனை கட்ட முடியலன்னு சொல்லப்படுது. இந்த நிலையில சம்பவத்தன்னைக்கு மனைவி மற்றும் குழந்தைகளை மாமனார் வீட்டுல விட்டுட்டு வீடு திரும்பி இருக்காரு ஹரி. மறுநாள் காலை மனைவி வீட்டுக்கு வந்து கதவை தட்டும் போது வெகு நேரம் ஆகியும் கதவை ஹரி திறக்கலன்னு சொல்லப்படுது. பதறி போன மனைவி ஜன்னல் வழியா எட்டி பார்க்கும் போது ஹரி தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்தது. குடும்பத்தினர் இறுதிச் சடங்கு செய்யும் போது ஹரியோட கையில ஒரு செல்போன் நம்பர் எழுதப்பட்டிருந்தது. அந்த நம்பர் தொடர்பா ஹரியோட போன்ல ஆய்வு செஞ்ச போது இருசக்கர வாகன கடன் தொடர்பா நிதி நிறுவன ஊழியர்கள் ஆபாசமா பேசிய பதிவுகள் இருந்திருக்கு. இது தொடர்பா போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில தகவலின் பேரில் வந்த போலீசார் தடயங்களை சேகரிச்சு நிதி நிறுவன ஊழியர்கள் ஆபாசமாக பேசியதால மன உளைச்சலிலேயே ஹரி தற்கொலை செய்து கொண்டதா உறவினர்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். கடனை திருப்பி செலுத்த நெருக்கடி கொடுத்து தகாத வார்த்தைகளால பேசிய தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காங்க. இதனிடையே சம்பவம் தொடர்பா வழக்கு பதிவு செஞ்ச போலீசார் நிதி நிறுவன ஊழியர்களிடம் விசாரிச்சுட்டு வராங்க. 2 கை குழந்தைகளை விட்டுட்டு கார் ஓட்டுநர் கடன் தொல்லையால தற்கொலை செஞ்சுக்கிட்ட சம்பவம் அந்த பகுதியில சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு.